ஒரு வீரர் உண்டா? அதுதானே செஞ்சிய. அப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஏன் சஹாபாக்களுக்கு கையளவு கொடுத்தா பெரிய நன்மைங்கிறான், நம்ம உகல் மலையளவு கொடுத்தாலும் அது அடைய முடியாதுங்கிறான்னு கேட்டா அது அவ்வளவு தூய்மை. சஹாபாக்கள் நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம்? அது கொடுக்கும்போது யாராவது பாக்குறானான்னு பார்த்து தான் கொடுப்போம். 50,000 எடுத்து கொடுத்தாலும் செய்வோம், கேட்கும் போது கொடுக்க மாட்டோம். இன்னும் 2 பேர் வரட்டுமே வச்சுட்டு பேச்சு எழுப்போம். 2 பேர் வந்தா செய்வோம், எவ்வளவு என்ன கட்டிங்க, 10 ரூபா கட்டிங்களாங்கிறது. அப்ப 20 பேருக்கு தெரியுமா? அப்பதான் இதுல என்ன கிடைக்கும்? உகது மலை கொடுத்தா என்ன, அதுக்கு மேல கொடுத்தா என்ன? சஹாபாக்கள் அப்படியே கொடுப்பாங்க. இப்ப சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் என்றால் அவங்களுடைய அந்த தூய்மை இருக்கு பாருங்க, அந்த தூய்மையினால தியாகம் பண்ண முடிஞ்சு. கூடு வாசல் தியாகம் பண்ண டெஸ்ட் வச்சு பார்த்தாங்கல்ல, எல்லா டெஸ்ட்லயும் சேர்த்தாங்க, தேர்னாங்க. அல்லவே இப்படி சொல்லி காட்டுறான். எப்படி காட்டுறான்னா, யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வை நேசித்ததற்காக உணவு வழங்குவார்கள். மக்களுக்கு என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் உணவு வழங்குவார்கள். வழங்கிட்டு சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க உங்களுக்கு ஏன் சோறு போட்டோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக போட்டோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷகூரா, உங்கள்கிட்ட நாங்கள் பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை, நன்றி சொல்லாம எதிர்த்து போகணும். சோத்தை போட்டுவிட்டு எங்களை பார்த்து பல்ல காட்டக்கூடாது, எங்களுக்கு நாளைக்கு பிரதிபலன் டீ வாங்கி தர வேண்டி வரும்னு நினைக்க கூடாது. இதுக்கு பதிலா ஏதாவது செய்யணும்னு நீங்க சோறு திங்காத, என்னை பார்க்கும் போதெல்லாம் நன்றி செலுத்தணும்னு நினைச்சு திங்காத. உங்ககிட்ட இருந்த நன்றி எனக்கு வேண்டாம், பிரதிபலன் வேண்டாம், நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு தர்றோம் என்று சொன்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி உணவளிப்பார்களாம்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்திக்குத்தான் நாங்கள் உங்களுக்கு உணவு தருகிறோம். லா நுரீது மின்கும் ஜஸான், உங்கள்கிட்ட நாங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டோம். வலா ஷக்கூரா, நன்றி எதிர்பார்க்க மாட்டோம். அதனாலதான் அந்த அந்தஸ்துங்க. அப்ப ஒரு சஹாபாக்கள் உள தூய்மையில் அனைவரையும் மிஞ்சியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா, தூய்மையான எண்ணத்தை எடுத்து மார்க் போடுவதாக இருந்தா அவங்க எல்லாத்தையும் மிஞ்சிய ஒரு நிலையில் இருந்ததுனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதை உங்களுக்கு அடைய இயலாது. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்தார்கள். அதனாலதான் எல்லா விதமான கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு உயிர்களை ஊரை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகாவது ஒரு செட்டில் ஆக முடிஞ்சா, அதுக்கு பிறகாவது நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருக்க முடிஞ்சா? இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சேர்ந்ததற்காக வேண்டி எத்தனை யுத்தங்கள் அவர்களுக்கு திணிக்கப்படுகிறது. அது கண்டு ஓடினாங்களா? போய் நிம்மதியா மதீனாவுல செட்டில் ஆயிட்டு விட்டாங்களா? விடல. படை எடுத்துட்டு வர்றாங்க, இடைஞ்சல் பண்றாங்க, சங்கடத்தை ஏற்படுத்துறாங்க. திரும்ப திரும்ப அவர்களுக்கு நிம்மதியாக வாழ முடியாத நிலைமை ஏற்படுத்துறாங்க. போப்பா, இந்த ஆளோட சேர்ந்து நமக்கு பெரிய கஷ்டமா இருக்குது, சொந்த ஊர்லயே வாழ விட மாட்டேங்கிறாரு, வெளியூர்ல இந்த மாதிரி ஆக்கிவிட்டாரு. அப்படி மூசா நபிக்கெல்லாம் சொன்னாங்களே. மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் சில தோழர்களை கொடுத்தான். எப்படிப்பட்ட தோழர்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட உதவிகள்லாம் அல்லாஹ் அவர்கள் செஞ்சு காட்டினா தெரியுமா? மூசா நபி அவர்கள் அவங்களுடைய சீடர்களோடு வர்றாங்க இல்லையா, ஃபிரௌன் விரட்டிக்கிட்டு வர்றான். ஃபிரௌன் விரட்டின உடனே அல்லாஹ் கடலை கைத்தடியினால அடிக்க சொல்றான். கடல் 2ஆ பிளக்குது. மூசா நபியும் அவங்களுடைய தோழர்களும் காப்பாற்றப்படுறாங்க. ஃபிரௌன் அழிக்கப்படுறான். கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாங்க. எது பாக்குறாங்க? அல்லாஹ்டா யாரு, அவன் ஆற்றல் என்ன, அவன் நினைச்சான்னு சொன்னா மறைமுகமான ஒரு அற்புதத்தை செய்து கூட நம்ம காப்பாற்றுவான், நம்முடைய எதிரிகளை அழிப்பான். நம்ம சிறுபான்மையா இருந்தா கூட அவன் நாடி விட்டால், அவனுடைய உதவி கிடைத்து விட்டால் நம்மளை யாராலும் அழிக்க முடியாது. கண்ணால பார்த்தாங்களா இல்லையா? நம்ம எல்லாம் அந்த வரலாறு படிக்கிறோம். கடல்ல பிளந்து தப்பிச்சதை அனுபவிச்சவர்கள் யாரு? மூசா நபியுடைய தோழர்கள். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய சக்கரவர்த்தி, வல்லரசு அதிபர் ஃபிரௌன் அழிக்கப்படுவதை கண்ணால் பார்த்தவர்கள் யாரு? இப்படி பார்த்தா என்னங்க வரும் நமக்கெல்லாம்? நமக்கு நினைச்சுன்னு வைங்க, நம்ம எப்படி என்ன நிலைக்கு வருவோம்? அல்லாஹ் இருக்கிறாங்கல்ல, கடுகளோ சந்தேகமாக வருவோம் நமக்கு. இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்து நம்மள ஒரு பெரிய சக்தி விரட்டிட்டு வருது, நம்ம ஒண்ணுமில்லாம இருக்கிறோம், அதிசயமான முறையில் நம்ம காப்பாற்றப்படுகிறோம், அதிசயமான முறையில் நம்ம அழிக்கப்படுறான். கண்ணுக்கு முன்னாடி, நம்ம கண்ணு முன்னாடி வான்தும் தங்குன்னு எல்லாம் சொல்றான். நீ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மூழ்கடிச்சனடா அப்படின்னு கேட்கிறானே. அப்படி நடந்தால் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குமா இல்லையா?
இப்ப பாருங்க வெளியே வந்துட்டான்ல, வந்தவன மூசா நபி சொல்றாங்க, அடே இந்த இவன்ட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், இவங்கிட்ட இருந்து எல்லாம் காப்பாத்திட்டான். அந்த ஊர்ல ஒரு அநியாயக்காரங்க இருக்கிறாங்க. மூசா நபி சொல்றாரு, எப்ப சொல்றாரு, இந்த கடல்ல இருந்து தப்பிச்சு காப்பாத்தின உடனே சீடர்கள்ட்ட சொல்றாரு, இன்ன ஹாகுனா கௌமன் ஜப்பாரின், அந்த ஊர்ல ஒரு அநியாயக்காரன் இருக்கிறான், வாங்க நம்ம எல்லாரும் போய் அவங்களை அழிக்குவோம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிருக்கானு, நமக்கு தான் அல்லாத கண்ணு முன்னாடி உதவி செஞ்சிருக்கிறான, நம்ம தைரியமா போவோம். ஃபிரௌனை அழிக்கிறதுக்கு உதவி செஞ்ச அல்லாஹ் அவங்களை அழிக்கிறதுக்கு உதவி செய்ய மாட்டானா? அப்படித்தானே இருந்திருக்கனே. இவங்க சொன்னாங்க, யாரு இந்த அதிசயத்தை இந்த அற்புதத்தை அனுபவித்த மூசா நபியுடைய கூட்டம் சொன்னார்கள், இது சப அந்த ரப்புக்க ஃபகாத்திலா இன்னா ஹாகுனா காயிதூன். மூசாவே நீனும் உன் ரப்பும் போய் முதல்ல சண்டை பிடிங்க, நாங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி கதை எப்ப சொல்றாங்க, எப்ப இதை சொல்றாங்க முக்கியம். எப்ப சொல்றான், அல்லாண்டா யாருன்னு கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு அவனுடைய குதிரத்தை பார்த்துட்டு அவனுடைய வல்லமையை பார்த்துட்டு அந்த அடுத்த வினாடி அந்த ஈரம் கூட காயல கடல்ல சொல்றாங்க. எப்படி சொல்றான், நீனும் ஒரு ரப்பு போய் சண்டை போடு, நீனும் ஒரு இறைவனும் போய் காத்திரா, ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, ஜெயிச்சவனை கூப்பிடுங்க, நாங்க வர்றோம். இன்ன ஆகுனா காயிதூன், நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். இதே மாதிரி சஹாபாக்கள் இதை ரசூலுல்லாஹ்ட்ட சுட்டி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே மூசாவிடத்தில் சொன்னார்களே, நீனும் ஒரு ரப்பு போய் சண்டை போடு, நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் யுத்தத்திற்கு அழைப்பிடும்போது சொன்னார்கள், நாங்க சின்ன கூட்டம் தான், நாங்க பலவீனர்கள் தான். மூசா நபி இடத்தில் அவர் சீடர்கள் சொன்னது போல நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்கள் மொத்த உயிரையும் பணயம் வைத்து உங்களுக்கு பக்கபலமா திகழ்வோம் சொன்னார்களே. இப்படிப்பட்ட ஒரு தியாகம், இதனாலதான் நின்றது இஸ்லாம். இதனாலதான் இந்த இஸ்லாம் நமக்கு 14 நூற்றாண்டுக்கு பிறகு நம்மள்கிட்ட பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தியாகம். மதீனாவுக்கு போன பிறகு கூட உயிர் ஒரு பொருட்டே இல்லை இவர்களுக்கு, வாழ்வது ஒரு பெரிய மேற்றே இல்லை உங்களுக்கு. கொள்கை முக்கியம், இந்த மார்க்கம் முக்கியம், மறுமை முக்கியம். எப்படி இந்த ஃபிரௌனுடைய மனைவியை நமக்கு அல்லாஹ் முன்னுதாரணமா காட்டுறானோ அதுக்கு ஏற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களா இல்லையா? அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணம் சொல்றான்ல. ஒரு ஆள் மூமின் சொன்னா அவர் எப்படி நடக்கணுமா, ஃபிரௌனுடைய மனைவியை போல நடக்க வேண்டும். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன், மூமின்களுக்கு முன்னுதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். ஃபிரௌனுடைய மனைவி என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய தியாகம் பண்ணிட்டாங்க என்று கேட்டால், அவங்க பட்டத்து ராணியாக இருந்தார்கள். அவங்க கணவன் பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறான். ஒரு சக்கரவர்த்தி அந்த காலத்தில் எப்படி எல்லாம் இருந்திருப்பான், நம்ம காலத்து ஜனாதிபதி மாதிரியா இருந்திருப்பான். கேள்வி கேட்பார் இல்லாத காலம், ராஜா தான் எல்லாம் கடவுள் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ராஜாவாக இருக்கும் பொழுது எவ்வளவு வசதிகள் அவனுக்கு இருந்திருக்கும். அவனுடைய மனைவி ராணிக்கு எவ்வளவு பேர் பணிவிடை செய்ய ஆட்கள் இருந்திருப்பாங்க, நினைச்சவெல்லாம் கிடைக்கும். பல்லக்கு தூக்க 10,000 பேர் இருப்பாங்க. அவ்வளவு அற்புதமான அரண்மனை, அவங்க விரல செய்வுக்கு நாடே தலை வணங்க, அவ்வளவு வசதி இருந்தும் கூட இவங்க அந்த கொள்கை ஏத்துக்கிட்டு அந்த இன்பத்தை இழக்கிறாங்க. அரண்மனை வாசத்தை துறக்கிறாங்க, புருஷனை எதிர்த்து நிற்கிறார்கள். மூசா நபி சொல்றதான் சரி என்று வாதிடுகிறார்கள். துன்பத்தை வேற இன்பத்தை இழந்துட்டு அடி உத சித்திரவர எல்லாத்துக்கும் ஆளாகிறாங்க. ஏன் ஆளாகிறாங்க, அவங்க ஒரு கணக்கு பண்ணாங்க. என்ன கணக்கு, இந்த அரண்மனையை பார்க்கறாங்க. இந்த அரண்மனை ஃபிரௌன் கட்டிய அரண்மனை, அதுல இருக்கிற ஆபரணங்கள் அணிகலன்கள், அதுல கிடைக்கக்கூடிய அதிகாரம் பதவி புகழ் போதை எல்லாத்தையும் பார்க்கறாங்க. அதையும் பார்க்கறாங்க. எது பார்க்கறாங்க, அல்லாஹ் ஒண்ணு நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறானே அந்த அரண்மனை, அங்க கிடைக்கக்கூடிய அழியாத பெருவாழ்க்கை, அங்க கிடைக்கக்கூடிய பேரின்பம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. அது வேண்டும் என்றால் இதை இழந்து ஆகணும் எங்க நிலை வரும் பொழுது இதை விட அது பெருசுன்னு வழங்கினார்கள். இதான் பிறனுடைய மனைவிட்ட இருந்த சிறப்பு தன்மை.